டிகிரியில் இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணிச்சு இந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்ப நடக்கக்கூடிய தசைகள் அந்த லக்னத்துக்கு யோகரா இருக்காரா, எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பா போயிட்டு இருக்கு. உங்களுடைய கன்னிராசியில பிறக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நீங்க அஷ்ட நட்சத்திரமா அல்லது சித்திரை நட்சத்திரமா அல்லது உத்திர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த கிரக அமைப்புகள் எப்படி உங்க ஜாதகத்துல இருக்கு, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்கு, எந்த கிரகம் யோகமான அமைப்புல இருக்கு, எந்த கிரகத்துல இருக்கக்கூடிய துறையில நீங்க போனீங்கன்னா விசேஷமா ஜெயிக்க முடியும், எளிதா ஜெயிக்க முடியும், எந்த நேரத்தில் நமக்கு நல்ல நேரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம பார்த்து எந்தவித மூட நம்பிக்கைகள் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம கர்மா எப்படி செயல்படுது, நமக்கு பாஸ்ட் ஒத்து வருதா, இப்ப பிரசன்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நமக்கு கரெக்டா வருது, இது பாஸ்டோட ஒத்து வரு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலா நம்மளுடைய சயின்டிபிக் விதிக்கு கரெக்டா ஒர்க் ஆகுதா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் லைன்ஸ், எந்தெந்த நேரத்தில் எது செய்ய முடியும், எந்த நேரத்தில் வேலையை மாற்றலாம், எந்த நேரத்தில் நெக்ஸ்ட் உயர்வு நமக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் நம்ம உள்நாட்டுக்கு போகலாம், எந்த நேரத்துக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு உத்தியோக உயர்வு இருக்கு, எந்த புக்தி நமக்கு அடுத்த வர புக்தி நமக்கு யோகமா இருக்கா, எது மாதிரி விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மாதிரி பெனிஃபிட் வருங்கிறத வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தரோ அல்லது தொழிலதிபர்களோ பெரும் முதலீட்டாளர்களா இருந்தாலும் சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எந்த தருணத்துல நம்ம எடுக்கலாம், அது வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற செயல் விரயங்கள், சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டு வாழ்க்கையில திட்டமிட்டு நம்ம செயல்படும் பொழுது நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், தேவையற்ற விஷயங்களை பண்ணி மாட்டிக்கிறோம். ஒரு ஒரு தப்புக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது என்ன மாதிரி விலை, நான் டைம் வேஸ்ட் 2 years வாழ்க்கையில போயிருச்சு சாமி, அல்லது இவ்வளவு பணம் நஷ்டம் ஆயிடுச்சு, இது தேவையற்ற மன உளைச்சல்ல போய் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா. அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம முடிவுகளை எடுத்து, அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, காதல் விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு உள்நாடு எது மாதிரி விஷயத்துல போகலாம், தொழில போகலாமா, வேலையில போகலாமா, எப்ப நம்ம ஆரம்பிக்கலாம், அது மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறுகள் எப்ப சரியாகும், எப்போ எது மாதிரி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி இருக்கு நம்மளுடைய குணச்சத்ரு பாவம் எப்படி இருக்கு, வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கு, அதையெல்லாம் எப்ப தீரும், நமக்கு பூர்வீக சொத்து வருமா, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, எந்த நேரத்துல நம்ம டக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், எப்ப கடன்களை அடைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வயதினருக்கும் தகுந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், முடிவு எடுக்க முடியாத தருணங்கள், எந்தெந்த மாதிரி நேரத்தில் எது பண்றது நல்லது, நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மத்தை எப்படி பாக்குறோம். தசைங்கிறது வருட கணக்குல, புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம் அப்படிங்கிற மாதிரி, புக்தி அந்தரங்கிறது 4 மாசம் 6 மாசங்கிற மாதிரி, சூக்ஷமங்கிறது வாரக்கணக்குல. ஸோ இதெல்லாம் பிரித்து பார்த்து ஒரு விஷயமும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு, பாஸ்ட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் கண்டிப்பாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில தீர்க்கமான சில முடிவுகள் கிளாரிட்டி மூலமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை எளிதில் வாழ்க்கையில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.